சமீப காலமா ஆக்ட்ரஸ் த்ரிஷாவ பத்தி நெறைய கான்ட்ரோவர்சிஸ் வந்துட்டு இருந்துச்சு. ஆனா தொடர்ந்து சிஎம் தளபதி விஜய் அவர்களுக்கும், ஆக்ட்ரஸ் த்ரிஷா அவர்களுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னு நெறைய ரூமர்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதைத் தொடர்ந்து அவங்க வெளிய ஃபங்ஷன் எங்க போனாலுமே அந்த கான்ட்ரோவர்சிய பத்தி கேட்கறதும், அவங்களுடைய சோசியல் மீடியா பேஜ்ல போடுற போஸ்டரோட கமெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு திட்டுறது, அவங்கள கலாய்க்கிறது அண்ட் மார்க் பண்றதுன்னு நெறைய பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் இதை தொடர்ந்து அவங்க எது பண்ணாலுமே அவங்க சம்மந்தமே இல்லாம ஒரு கான்ட்ரோவர்சியில அவங்க லிங்க் பண்ணி பேச ஆரம்பிச்சாங்க. அண்ட் இந்த நிலையில ஒரு பக்கம் அவங்களுடைய ஹேட்டர்ஸ் எல்லாருமே அவங்கள கலாய்க்கிறது, அவங்கள மார்க் பண்றதுமே இருந்தாலுமே, அண்ட் இன்னொரு பக்கம் அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாருமே பீயிங் த்ரிஷா இஸ் நாட் ஈஸி அப்படின்ட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இப்படி கான்ட்ரோவர்சியா போயிட்டு இருக்க நிலையில ஒரு பக்கம் அவங்கள பிடிக்காதவங்க அவங்கள கலாய்க்கிறதும், அண்ட் அதே மாதிரி அவங்கள பிடிச்சவங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதும் இப்படியே மாறி மாறி போயிட்டு இருந்தது. அண்ட் இதுக்கு எல்லாத்துக்குமே பதிலடி கொடுக்குற மாதிரி ஆக்ட்ரஸ் த்ரிஷா அவங்களோட போஸ்ட்ல ஒரு கேப்ஷன் போட்டிருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி அவங்களோட இன்ஸ்டா பேஜ்ல ஒரு ஸ்டோரி போட்டிருந்தாங்க. அப்படி அவங்களோட கேப்ஷன்ல அவங்க என்ன போட்டிருந்தாங்கன்னா, லவுடர் தென் வேர்ட்ஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, நீங்க எவ்வளவு என்கிட்ட வந்து கதறினாலும், நீங்க எவ்வளவு என்ன ஹேட் பரப்பினாலும், என்னுடைய சைலன்ஸ் அது எல்லாத்துக்குமே பதிலடி கொடுக்கும். என்னுடைய சைலன்ஸ் நான் சொல்ற பதிலோட பெருசானது. அண்ட் இந்த லவுடர் தென் வேர்ட்ஸ்ன்றது ஒரு இங்கிலீஷ் பழமொழினே சொல்லலாம். அது ஆக்ஷன் ஸ்பீக்ஸ் லவுடர் தென் வேர்ட்ஸ் அப்படின்னு வரும். ஸோ த்ரிஷா அவங்களுடைய ஆக்ஷன்ஸ் மற்றவங்களுக்கு பதிலா இருக்கும் அப்படின்னு சொல்ல வராங்கன்னு நெட்டிசன்கள் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இது தொடர்ந்து அவங்களுடைய ஸ்டோரியில் என்ன போட்டிருந்தாங்கன்னா, ஐ ஒன்ஸ் ஹியர்ட் a டாக்டர் எக்ஸ்பிளைன் தட் perimenopause is when your people pleasing hormones fade away and your IDGAF hormones take over and I couldn't have said it better myself அப்படின்னு போட்டிருந்தாங்க. அண்ட் அதோட அர்த்தம் என்னன்னா, என்னுடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல மற்றவங்களாம் என்னை பத்தி என்ன நினைப்பாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணுவேன். நான் தப்பே பண்ணலனாலும் என்னை பத்தி நான் அவங்க கிட்ட போய் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருப்பேன். மற்றவங்க யாராச்சும் நான் தப்பா பேசிடுவாங்களோ, மற்றவங்க கிட்ட நான் தப்பே போட்டு ஆயிடுவானோ அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருப்பேன். ஸோ இப்படின்ற பயம் எனக்கு எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். ஆனா நான் இப்போ ஒரு மனநிலைக்கு வந்துட்டேன். என்னை பத்தி யார் என்ன பேசினாலும் எனக்கு கவலை கிடையாது. என்னை பத்தி தப்பா பேசுறீங்களா பேசுங்க, நான் தப்பானவங்களா உங்களுக்கு தெரியறேனா தெரியட்டும், ஆனா எனக்கு என்னை பத்தி தெரியும் அப்படின்னு ஒரு ஸ்டோரியில போட்டிருந்தாங்க. அண்ட் இதுக்கு த்ரிஷா அவர்களுடைய சப்போர்ட்டர்ஸ் அண்ட் ஃபேன்ஸ் எல்லாருமே ஃபயர் விட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம வீட்டை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.